ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கள் அம்மா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கொல்கட்டை செஞ்சுருக்காங்க. நெய்யில் தேங்காய் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெள்ளைப்பாகை ரெடி பண்ணிக்கோங்க. இந்த வெள்ளைப்பாகில் என்னமோ கம்பி படம் வனுமா ஃப்ரெண்ட்ஸ். தேங்காவை சேர்த்தா ஃபில்லிங் ரெடி. நெக்ஸ்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பார்க் வரப்போகுது. அது இந்த பீட்ரூட் கடிக்க போகுது. இந்த ஜூஸை அடுப்பில் வச்சு ஒரு கொடி வந்த உடனே மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசைய போடும். அந்த மாவை மிக்ஸ் பண்ண போடு டிஃப்ரெண்ட்டான கலர் வந்துச்சு பாருங்க. அந்த மாவை பார்க்கவே ஆசையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னது கேக் மாதிரி ரெட் கலரில் இருக்குது. நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபிலே இதான் முக்கியமான இடம். எல்லாரும் ரெடியா ஃப்ரெண்ட்ஸ்? டோண்ட மாதிரி 5 times ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எண்ணெயை தொட்டுட்டு எங்கள் அம்மா செய்கிற மாதிரி செய்யுங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டாங்க, கஷ்டமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மாவை லூஸாக இல்லாமல் டைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. அப்போதான் இப்படி வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ க்யூட்டாக கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க. இட்லி பானையில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் நானும் அம்மாவும் ஏமாந்து போனோம். ஓப்பன் பண்ணி பார்த்தா பர்பிள் கலர் எல்லாம் ப்ரௌன் கலர் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். கலராக முக்கியம், டேஸ்ட் தான் முக்கியம். வாட் ஃப்ரெண்ட்ஸ்.